ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த செயற்குழு கூட்டம் எப்போது நிறைவு பெறும்? தாவேகாவிற்கு ஆதரவு அல்லது நிராகரிப்பு என்ற முடிவு எப்போது வெளியாகும்? தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் 108 இடங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை எண்ணிக்கை 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அணுகியிருக்கிறார்கள். மற்ற எந்த கட்சிகளிடமும் அவர் ஆதரவு இதுவரை கேட்கவில்லை. குறிப்பாக திமுக, அதிமுக உட்பட அந்த வேற யாரிடமும் அவர்கள் ஆதரவு கேட்காத சூழல் இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவர்கள் கூட்டணி முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை 5, 113 என்ற எண்ணிக்கை தற்பொழுது அவரிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் அவர்களுக்கு 118 என்கிற பெரும்பான்மைக்கு 5 இடங்கள் தான் தேவை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டு இருக்கிறார். அதில் ஒன்றை அவர் ரெண்டுமே வென்றிருக்கிறார். ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால் அவர்களுக்கு இன்னும் மொத்தம் 6 இடங்கள் தேவைப்படுகிற சூழல் இருக்கிறது. இதனால் காங்கிரஸை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகளிடமும் ஆதரவு கோரியிருக்கிறார்கள். இந்த 4 கட்சிகளுக்குமே தலா 2 இடங்கள் இருக்கின்றன. இந்த சூழல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவருடைய நிலைப்பாடு நேற்று அறிவித்து விட்டார்கள். தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்பதை சொல்லிவிட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆலோசனை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சொல்ல தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய ஆலோசனை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், அதே போன்று அந்த மாநில குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மொத்தம் 12 பேர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவு தான் அவருடைய இறுதிக்கட்ட முடிவாக இருக்கும் என்பதும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த குழுவில் என்ன முடிவுகள் எல்லாம் அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால், திமுக ஏற்கனவே இவர்களுக்கு கேட்டிருப்பதெல்லாம் கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டாம் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே கூட்டணி கட்சியிடம் வைத்திருப்பதாக திமுக கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக தலைவர் செய்தியாளர்களுக்கு கொடுத்திருக்கூடிய பேட்டியில நாங்கள் எந்த இடத்திலையும் ஆட்சி அமைப்பதற்கு இடைஞ்சல் ஏற்படுத்த விரும்பவில்லை. அதே நேரத்தில் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். 6 மாதத்திற்கு புதிதாக அமையக்கூடிய அந்த ஆட்சியை நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம். தொடர்ந்து 5 ஆண்டுகளில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்பொழுதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தொடர்ந்து சீராக இருக்கும் என்ற ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். ஆனால் அதிமுக திமுக கூட்டணி பேச்சு நடைபெறுகிறது என்ற கேள்விகளுக்கு இதுவரையிலும் மௌனமாகவே கடந்து சென்றிருக்கிறார். இது போன்ற ஒரு சூழல்ல கூட்டணியை முறித்துக் கொள்ளக்கூடாது என்று திமுக கோரிக்கை வைத்திருக்கூடிய நேரத்தில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது குறித்தான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய மாநில கூட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் இருக்கும் போதே பல்வேறு காலகட்டங்களில் முடிவுகள் எடுப்பதற்கெல்லாம் அவர்களுடைய செயற்குழுவை கூட்டி செயற்குழு எடுக்கக்கூடிய முடிவுகளை அந்த செயற்குழுவினுடைய பங்கேற்று வந்த மாநில செயலாளர் வெளியே மற்றவர்களுக்கு தெரிவிப்பார். இதுதான் அவர்களுடைய நடைமுறை. அப்படித்தான் திமுக கூட்டணிக்குள்ளாக அவருடைய தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகள் வேண்டும், வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தான அறிவிப்புகள் எல்லாம் செயற்குழு கூட்டி அவருடைய முறைப்படிதான் செய்திருந்தார்கள். அதே போன்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது. நேரிலே அவரிடம் ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற சூழல்ல இந்த விவகாரங்களை குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தாங்கள் போட்டியிட்டு இருக்கக்கூடிய காரணமே வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது என்பதுதான் என்பதை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது. விஜயும் அதே கருத்துக்களை முன்னிறுத்தி தான் இடதுசாரிகளிடம் தான் ஆதரவு கேட்கிறேன், மற்ற யாரிடமும் தாங்கள் ஆதரவு கேட்கவில்லை. திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், 2 இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளிடமிருந்து தான் நாங்கள் ஆதரவு கேட்கிறோம். நாங்களும் வகுப்புவாத சக்திக்கு எதிராகத்தான் இருக்கிறோம். எனவே உங்களுடைய அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையிலான கூட்டணியாகவே தாவேகா இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்துதான் அவர்கள் அந்த ஆதரவு கடிதத்தையும் கொடுத்து ஆதரவு வழங்க சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பரிசீலிக்கிறதா? விஜயை அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய காரணிகளை தாங்கி நிற்கக்கூடிய மற்றொரு கட்சி அணுகுகிறார்களா என்பதெல்லாம் அவருடைய இந்த கூட்டத்தில் பேசி ஆலோசிக்கூடிய ஒரு தருணமாக இந்த கூட்டம் மாறி இருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது 3 விதமான முடிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து அந்த அமைச்சரவையில் பங்கேற்பது. மற்றொன்று, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று திமுக கூட்டணியில் தொடர்வது. மூன்றாவது, அவர்கள் திமுக கூட்டணியை தொடர்ந்து வெளியில இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்குவது என்று இந்த 3 வகையிலான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 3வது வாய்ப்பை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எடுப்பதற்கான தேவை என்னவாக இருக்கும் என்பதும் உற்று நோக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஆட்சியில் பங்கேற்கிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அரசு அமைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே எந்த ஒரு நிபந்தனையாக இருந்தாலும் முன்கூட்டியே அவர்கள் வைத்துவிட்டு அதில் இணைந்து விடுவார்கள். ஆனால் 3வதாக வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவு வழங்குகிறார்கள் என்றால் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு அவருடைய முழு ஒத்துழைப்பு தேவைப்படும். அப்படியான சூழல்ல அவருடைய நிபந்தனைகள் என்ன என்பது உற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரணம்
காரணிகளாக இருக்கும். அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி என்ற தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கணக்குகளை அவர்கள் அறவே வெறுக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் தொடர்ந்து அவர்கள் பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டம் என்பது அதே போன்ற ஒரு காலகட்டமாக அவர்கள் முடிவு எடுக்கிறார்களா அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் மாற்றம் மேற்கொண்டு அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைய ஆலோசனைக்கு பிறகு தெரிய வரும். குறிப்பாக 3 மணிக்கு பிறகாக இந்த 3 கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 3 கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன. ஏனெனில் அவருடைய கட்சிகளுடைய நிர்வாகிகளுடன் சந்தித்து ஆலோசிக்கக்கூடிய அந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டம் மத்திய உணவு இடைவேளைக்கு அளவில் முடிந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அதற்கு பிறகாக இந்த 3 கட்சியினுடைய தலைமைகளும் ஒன்று சேர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அல்லது அவர்கள் தனித்தனியே தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த சூழல்ல இன்றைய தினமே தெரிந்துவிடும் தமிழக வெற்றி கழகம் கோரியிருக்கக்கூடிய ஆதரவை இந்த 3 கட்சிகளும் வழங்குகிறார்களா அல்லது நிராகரிக்கிறார்களா அல்லது வெளியிலிருந்து தங்களுடைய ஆதரவை வழங்குகிறார்களா, அவர்களுடைய நிபந்தனை என்னவாக இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய நிபந்தனை என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் இன்றைய தினம் தெரிய வந்துவிடும். அதிலும் குறிப்பாக இந்த 3 கட்சிகளுமே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 கட்சிகளுமே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சியாக, அதாவது பெரும்பான்மை இல்லாத கட்சியாக இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டப்பேரவையில அவருடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை அரசியலமைப்பு கொடுத்திருக்கிறது. அதை ஆளுநர் பறிக்க கூடாது, விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் ஆளுநருக்கு கண்டனத்தையும் இந்த 3 கட்சிகளும் செய்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதில் இவர்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பது இதில் வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. ஆனால் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு இந்த கட்சிகள் ஆதரவு வழங்குகிறதா இல்லையா என்பதுதான் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து அவருடைய பேச்சுவார்த்தைகள்ல என்ன கோணங்கள்ல பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பதெல்லாம் நமக்கு இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்ததுக்கு பிறகு தெரிய வரும். அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய நிலைப்பாடும் இந்த கூட்டத்துக்கு பிறகாக தெரிவிப்பார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கூட்டத்துக்கு பிறகாக தெரிவிப்பார்கள். இந்த 2 கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தனது கட்சியினுடைய முடிவையும் நிலைப்பாட்டையும் அறிவிப்பேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்திருக்கிறார். கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் அவர் 2016ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியின் பொழுது இடதுசாரி கட்சிகளுடைய இடதுசாரி சிந்தனை கொண்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகளும் செயல்படும் என்று ஒன்றிணைந்திருந்தார். அதை ஒட்டியே தொடர்ச்சியாக அந்த மக்கள் நல கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விசிக, இந்த 3 கட்சிகளும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருந்தாலும் அவர்கள் 3 பேரும் இடதுசாரி சிந்தனையுடன் கூடிய ஒத்த கட்சிகளாக செயல்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்படித்தான் அவர்கள் நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டருடைய விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இதுபோல் அவர்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய இந்த தருணத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 கட்சிகள் ஆதரவு கொடுத்து ஒருவர் ஆதரவு வழங்கவில்லை என்றாலும் கூட விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கவோ முதலமைச்சராக பொறுப்பேற்கவோ முடியாது. 6 பேரும் ஆதரவு அளிக்க வேண்டிய வாய்ப்பு தேவை இருக்கிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.